நாகை இலங்கை கப்பல் போக்குவரத்து தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்ட ரீதியான அனுமதி காரணமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகை இலங்கை காங்கேசன் துறைமுகம் வரையிலான பயணிகள் கப்பல் போக்குவரத்தின் தேதி மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. நாகையிலிருந்து இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த செரியாபானி கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவனத்திடம் கப்பல் சேவையை மத்திய அரசு ஒப்படைத்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி கப்பல் சேவை தொடங்கும் என அந்த தனியார் நிறுவனம் அறிவித்தது. சிவகங்கை என்ற கப்பல் அந்தமானிலிருந்து கொண்டு வரப்பட்டு சென்னை துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சில சட்ட ரீதியான அனுமதிகள் கிடைக்காத காரணத்தினால் கப்பல் சேவை வருகின்ற 19ஆம் தேதி தொடங்கும் என தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தொடர்ந்து தேதி தள்ளி போவதால் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளிடம் வருத்தம் தெரிவித்து தனியார் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்திய எல்லைக்குள் இயங்கும் அனுமதி மட்டுமே பெற்றிருந்த சிவகங்கை கப்பலுக்கு வணிக கப்பல் கடல் துறையின் சர்வதேச பதிவு எண் கிடைக்காத காரணத்தினால் ஏற்கனவே 13ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு கடல்சார் வாரிய துணைத் தலைவர் தலைமை செயல் அலுவலர் செல்வராஜ் நாகை துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பிறகே கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கும் என தகவல். இரண்டாவது முறையாக கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்க உள்ளதால் ஏற்கனவே இலங்கை செல்வதற்கு டிக்கெட் முன்பதிவு செய்துள்ள பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி.